என் பெயர் கவின்மணிமாறன். இந்த மேடை எனக்கு தந்த அகரம் தமிழ் பள்ளிக்கு மிக்க நன்றி. என் பேச்சை கேட்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. போட்டிக்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் நான் தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு சங்ககால தமிழர்களின் கடல் வணிகம். கடல் என்பது வெறும் நீர் அல்ல, அது தமிழர்களின் வாழ்க்கை, வீரம், வணிகம் நடந்த இடம். இப்போதெல்லாம் நம் விமானம் பெரிய கப்பலில் ஊரை சுத்தி பார்க்கிறோம். ஆனா 2000 ஆண்டுக்கு முன்பு திசை காட்சி கூட இல்லாத காலத்தில் விண்மீன் காட்டு திசையும் பயன்படுத்தி கப்பலோட்டி வணிகம் செய்தவன் சங்ககால தமிழன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. ஔவையார் சொன்ன பழமொழி போல கடலை கடந்து வணிகம் செய்த சங்ககாலன் கதையை நான் சொல்ல வருகிறேன். சங்க காலத்தில் நடந்ததை நான் நேரில் பார்த்ததில்லை. என்னிடம் கால இயந்திரம் இருக்கிறதாய்? இல்லை. அப்படினால் இதெல்லாம் எப்படி தெரிய வரும்? நம் தமிழ் இலக்கியங்களும் அவற்றின் ஆய்ந்த பெரியோர்கள் விளக்கங்களையும் நமக்கு இந்த காலத்தை காமிக்கிறது. தொல்காப்பியத்தில் கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. பரிப்பாடல் கப்பல்களை தோணி, நாவாய், களம், மதலை என்று நிறைய பெயர்களில் கூறுகிறது. உலகு கிளிர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று அகநானூறு கூறுகிறது. அதாவது உலகமே அசைகிற அளவுக்கு பெரிய கப்பல்கள் கடலில் மிதந்து வந்தன. அதனால் தமிழர்கள் சின்ன கப்பல்கள் மட்டுமல்ல, பெரிய கப்பல்களும் பயன்படுத்தினார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், பெரும்பானாற்றுப்படை ஆகிய நூல்கள் தமிழக துறைமுகங்களில் உலக சந்தையாக இருந்தன என்று கூறுகிறது. நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் காலின் வந்த கருங்கரி மூட்டையையும். பட்டினப்பாலையில் சோழ நாட்டின் புகார் துறைமுகத்தை விவரிக்கும் போது குதிரைகள் கடல் வழியாக வந்தன, தரையில் மிளகு மூட்டைகள் குவிந்து கிடந்தன என்று கூறுகிறது. இரவு நேரத்தில் கப்பல்கள் வழி தவறாம இருக்க வானம் ஊன்றிய மதலை போல மிக உயரமாக இருந்த கலங்கரை விளக்குகள் இருந்தன. அவற்றில் உச்சியில் ஏற்றப்பட்ட விளக்கு இரவில் உறங்காத கண் போல கப்பல்களுக்கு வழிகாட்டியது. சங்ககால தமிழர்களின் வணிகம் வெறும் வணிகம் இல்லை, அது அறம் நிறைந்த வணிகம். அறம் இருந்தாலே திருக்குறள் இல்லாம இருக்குமா? வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம் போல் செய்யின். அதாவது மற்றவங்களோட பொருட்களை தம் பொருள் மாதிரி மதித்து நேர்மையாக வணிகம் செய்தார்கள் சங்ககால தமிழர்கள். இன்னும் பல இலக்கிய சான்றுகள் சொல்லிக்கிட்டே போலாம், ஆனா என் நேரம் முடிக்க போறது. முடிவாக சொல்லணும்னா சங்ககால தமிழர்களின் கடல் வணிகம் அவர்கள் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் காட்பதில்லை, கடலை வென்று பயணிக்கும் துணிச்சலையும் பிற நாடுகளோடு பழகும் நாகரிகத்தையும் வெளிக்காட்டுகிறது. அந்த பெருமையோடு இந்த வாய்ப்பு தந்த எனக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.